எனக்கு டவுட் கைஸ், நம்ம இருக்கிறது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லத்தி சார்ஜ் எடுப்பாங்க போலீஸ்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி ஒரு வேத்திஸ்டையோ மர்டரோ அடிக்க துப்புலாத போலீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 17-18 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கை நீட்டாங்க. அது வந்து எந்த விதத்துல நியாயம்ன்றது எனக்கு தெரியல. லைக் இது ஜந்தர் மந்தர் அப்படிங்கறத பத்தி நான் டீடைலா சொல்றேன். ஜந்தர் மந்தர்ங்கிறது வந்து டெல்லியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நீட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. எப்படி லீக் ஆகும்? லைக் லிட்டரலா நீட் எழுதுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். லிட்டரலி பர்ஸ் தெரியுமா? உள்ள போகும்போது ஈவன் கேர்ள்ஸ் நாப்கின்ஸ் மாதிரி மட்டும் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி ஷூல இருந்து நாப்கின்ஸ் எடுத்து செக் பண்ணி உள்ள அனுப்பும்போது எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு? அப்ப கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு எழுதுன ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகுது? இதை பத்தி கேட்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணதுதான் ஜந்தர் மந்தர். அதுக்காக தான் எல்லாம் வந்து லத்தி சார்ஜ் எடுக்கிறாங்க. வை த ஃபக் ஈவன் லத்தி சார்ஜ்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? சோனம் அமைச்சர் வந்து ஒரு இந்த 3 Idiots பாலிவுட்ல வந்து 3 Idiots மூவி வந்தது, தமிழ்ல நண்பன் வந்தது இல்ல, அந்த மூவியோட இன்ஸ்பிரேஷன் வந்து சோனம் அமைச்சர் தான். அவர் வந்து 18 நாளா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மத்த பாலிவுட் ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்க? ஆமீர் கானோட 3வது கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமீர் கானோட 3வது கல்யாணம் சவுத் இந்தியாவில பிரகாஷ் ராஜ் சார் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோனம் அமைச்சர் 17 நாளா சாப்பிடாம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம சவுத் இந்தியால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜனநாயகம் ரிலீஸ் வந்து செலிப்ரேட் பண்றோம். ஜனநாயகம் டிக்கெட் கிடைக்குமா, ஜனநாயகம் ரிலீஸ் அப்ப நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் டிக்கெட் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்ல கைஸ். மோடிஜி தான் அல்டிமேட். மோடிஜியோட லிட்டரலா டெல்லியில தான் வந்து ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஆனா மோடிஜிக்கு என்ன தேவை கன்சர்ன்? நீங்களும் ஏன் இத்தனை டைவர்சிட்டி இருக்கு, நீங்களும் ஏன் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆம்ராஸோட ரெசிபி. ஆம்ராஸ் வந்து உப்புல தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்ல சக்கரை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அவரோட இதுவே கன்சர்னே. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. we can voice out anything and everything. நம்ம எவ்வளவு வேணா வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அதுக்கான ரிசல்ட் லத்தி சார்ஜ் தான். ஆனா ஒரு ரேபிஸ்டையோ ஒரு மர்டரையோ அடிக்க துப்பு இருக்காரு, உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு துப்பு இருக்காரு. நம்ம கேட்டா இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஐ அம் ப்ரௌட் ஆஃப் மை கண்ட்ரி. இதுல ப்ரௌடா இருக்கிறது என்ன இருக்கு? லத்தி சார்ஜ்க்கா, ரேபிஸ்டுக்கா? எஜுகேஷன் மினிஸ்டர் வாயவே திறக்கல. அதுதான் இங்க கொஸ்டின். எஜுகேஷன் மினிஸ்டர் ஷுட் கம் அண்ட் ஆன்சர் இட். எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு இல்லையா? ஒரு ஃபேரா திரும்ப ரீஎக்ஸாம் வைக்கணும். அதுதானே ஒரு ஃபேரான ரூல். இதுவுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தா இதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் கைஸ். வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இது வந்து அப்படியே விடாதீங்க.